இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹோம்ல மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற 220 ஊனமுற்ற இல்லங்கள்லயும் இன்னைக்கு 3 வேளை வயிறார சாப்பிடுறாங்களே, அது என்னைக்கும் நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கணும் தான் அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கூட எதுக்கு ஹெல்ப் பண்றோம் தெரியுமா? அந்த வேதனை எங்களுக்கும் தெரியும். செத்து போன எங்க அம்மாவும் கை கால் விளங்காதவங்க தான். அதனாலதான் நிறைய படிச்ச என் தங்கச்சி கூட நல்ல வேலை கிடைச்சும் அந்த வேலைக்கு போகாம அதே அபய ஹோம்ல டீச்சரா வேலை செய்யறா. அப்பப்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களே, அவங்களும் அதே ஹோம்ல வேலை செய்யறவங்க தாமா. மொத்தத்துல உன்னை தவிர எங்க எல்லாருக்கும் ஊனத்தோட வேதனை நல்லாவே தெரியும். அவர் அப்பப்போ ஊனமா நடிக்கிறாரு, அது அவங்களை கிண்டல் பண்றதுக்கு இல்ல, அவங்கள காப்பாத்துறதுக்கு. அதுக்காக கடத்தேங்க அடுத்து வழிப்புள்ளையார் கொடுப்பீங்களான்னு நீ கேட்கலாம். நான் உடைக்கிறது கடத்தேங்க இல்ல, கடத்தல் தேங்காய். ராபின்ஹுட் தெரியுமா கண்ணு? ராபின்ஹுட் அவன் கூட இருக்கிறவங்க கிட்ட கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுப்பான். ஆனா நான் கொள்ளையடிக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் கொள்ளையடிக்கிறேன். அதை கூட இல்லாதவங்களுக்கு கொடுக்கல, இயலாதவங்களுக்கு கொடுக்குறேன். மத்தவங்களுக்கு வெறும் இல்லங்களா கண்ணுக்கு தெரியறது, என் தம்பினாலையும் என்னமோ எனக்கு கோளுங்களா தான் தெரியுது. கொள்ளை அடிச்ச பணத்தை அந்த கோவிலுங்களுக்கு தான் அனுப்புறோம். ஆனா அந்த பணத்தை யார் அனுப்புறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப கோல் உண்டியல்ல லட்ச லட்சமா பணம் போடுறவங்க யார் யாருன்னு யாருமே கேட்கறது இல்ல. அந்த மாதிரிதான் கள்ள பணம் எல்லாம் வெள்ள பணம் ஆகுறது கோல் உண்டியல்ல தான். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 220 ஊனமுற்றவங்க கோளுங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக வாழ்நாள் பூரா கொள்ளையடிக்க போறியா? அதை நிறுத்தணும்னுதான் உலகத்துல எங்கெல்லாம் நல உதவி சங்கங்கள் இருக்குதுன்னு ப்ரௌசிங் சென்டருக்கு போய் இன்டர்நெட் மூலமா அவங்க அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இங்க உள்ளவங்க படுற கஷ்டங்களையும் கொடுமைகளையும் எழுதி அனுப்பணும், போட்டோ எடுத்து அனுப்பணும். ஒவ்வொரு ஊனமுள்ள குழந்தைங்க கிட்டையும் கையெழுத்து வாங்கி அனுப்பணும். அதுக்கு கிடைச்ச பலன் தான் இப்ப இறக்க உள்ளத்தோட பல நாடுகள் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க சம்மதிச்சது. ஆனா அந்த பணம் யாருக்கு போகுது? GODன்ற அந்த காடு நிறுவனத்துக்கு. அந்த நிறுவனத்துக்கு புதுசா தலைவரா போறவன் யார் தெரியுமா? உன் மாமன். எந்த மாமன்? சின்ன பசங்களோட கையும் காலையும் உடைச்சு ஊனமாக்குனானே அந்த மாமா பையன். ஏன் மாமா அந்த பதவிக்கு வரவே கூடாது? அதுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன் சிவா என் மேல சந்தேகமா இருக்கா? நான் உங்க மேல உயிரிய வச்சிருக்கேன். அந்த அக்கறையில தான் நான் உங்களை இவ்வளவு கேள்வி கேட்டேன். நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன் சிவா, நானும் உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் உங்களை நிறைய தப்பா பேசிட்டேன் சிவா, என்ன நினைச்சிடுங்க. என்னப்பா உண்மை இங்க இருக்கா? காலையில இருந்து உனக்காக அவை எல்லாமே காத்துட்டு இருக்கு. டெய்லி வரவன் இவ்வளவு நேரமா வரல, நாளை நேரம் வந்துட்டோம், கிளம்பு. என்னப்பா இப்படி முடிக்கிற? இன்னைக்கு என்ன தேதி? மே 1. எல்லாரும் போயாச்சுல? என்னப்பா இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு லேட்டா வர? ஏன்பா அந்த பக்கமா போற? எல்லாரும் பிரேயர் ஹால்ல வெயிட் பண்றாங்க. Thank you. Thank you. என்ன உன் தம்பியை தேடுறியா? இந்த கூட்டத்துல தான் இருக்கான், நீ தான் கண்டுபிடிக்கணும். விஷ்ணு எல்லாருக்கும் விட்ட முடியுமா? அப்படிதான் அலைவான். கைய நீட்டுறா. சாப்பிடுங்க, சக்கரை பொங்கல். நல்ல அகலமா புடி. சரி சார் வாங்கிக்க. ஓரமா உட்கார்ந்து நேர்ல சாப்பிடுங்க. போடா சீக்கிரம். டேய் நீ என்ன பண்ற? போஸ் கொடுத்துட்டு வா. வாங்க. விஷ்ணு கீழே இறக்காம கொடுப்பா. சரி. நீ கரெக்டா தான் கொடுக்குற, போடு. என்னடாங்க சத்தம்? இல்ல வாசே லேட்டா வந்துட்டு உள்ள போறாங்க. ஐயா நீங்களா சொல்லுங்க. ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாமா ஐயா. மயக்க மருந்து ஓரமா உட்கார்ந்தா ஐயா, பசி தாங்க மாட்டாங்க. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது ஐயா. நீங்களா சொல்லுங்க. பெரிய தொலையா போச்சு. வாமா ஐயா. அதுக்கு முன்னாடி வந்து நின்னு இருக்கனா? மத்தவங்களும் வந்து நிக்கல. நாங்களும் முதல்ல தான் நிக்கிறோம் ஐயா. விடுங்க விடுங்க ஐயா. அதெல்லாம் தெரியாது. வாமா ஐயா. சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. எனக்கு கோவம் வந்துச்சே கைத முடிச்சு வெளிய தள்ளிடுவேன். அப்புறம் உங்களுக்கு சோறு ஐயா கோட்டிக்காதீங்க ஐயா. வெளிய வா. ஐயா விடுங்க.
ஏன்பா அவங்களோட தகராறு பண்ற? லேட்டா வந்துட்டு உள்ள போட்டுட்டாங்கப்பா. தம்பி நீங்களாவது சொல்லுங்க தம்பி, எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பின்னாடி லைன்ல வந்தா சாப்பாடு இல்லாம போயிடும். அப்ப லைன்ல நிக்கிறவங்க முட்டாளா? எங்க நின்னாலும் சாப்பாடு கிடைக்குமா? நீங்களாவது சொல்லுங்க ஐயா. நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் ஐயா. எங்க சொத்து சொந்தம் எல்லாம் போயிடுச்சியா. இன்னைக்கு என் பசங்களோட பிறந்த நாள். அந்த ஞாபகத்துல ஒரு வேளையா நல்ல சோறு சாப்பிட்டுக்கிறேன் ஐயா. ஐயா ஐயா ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் டெல் தம் சார் 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 போங்க. தேங்க் யூ. வா வா. மெதுவா முதல்ல இலைய இறங்க. வைங்கய்யா. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா தம்பி. இது கொஞ்சம் வைங்க. தேங்க் யூ. ஓகே. ஐயோ பாத்துங்க. யாரும் நினைக்கிறாங்க. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் தான் பதவியேற்பு விழா நடக்குது. நீங்க என்ன பண்றீங்க? டேய், என்னடா ஆச்சு? உன் தம்பிய கோயில்ல இருந்து அவை இல்லத்துல விட சொன்னியா? போற வழியில 6 பேர் ஜீப்ல வந்து அடிச்சு போட்டு உன் தம்பியை தூக்கிட்டு போயிட்டாங்க சிவா. ஏன் தம்பி எதுக்குடா? உன் தம்பியை காப்பாத்த முடியல சிவா. உன்னை நினைச்சிட்டு உன் தம்பி எடுத்து விட்டாங்க சிவா. என்ன ஜீப்ல யாரா கூட்டு போனாங்க? யாருன்னு தெரியல, ஆனா பெசனர் பார்த்தா வண்டி போச்சு. சிவா வா, வண்டியில வா. டேய், நீ முதல்ல இவங்க ஹாஸ்பிடல் கூட்டு போ.